6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். விமானத்துல ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அந்த ஏர்கிராஃப்ட்ல கீழே விழுந்தது. கேட்ட சாத்திட்டு நான் யாரையும் பார்க்க கூடாது, உள்ளவே இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். இதான் பஞ்சாயத்து. 6 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிரதமர் மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன். டி.கே. மணி வந்திருந்தாரு, அன்புமணி வந்திருந்தாரு. அதை முடிச்சுட்டு அவருடைய குவார்டர்ஸ்ல இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு பதிலும் சொல்லல. விமானத்துல ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்ட்ல கீழே விழுந்தது. அதுல இருந்து சென்னை வர வரைக்கும் அப்புறம் இறங்கி ஒரு வார்த்தையோட பேசல. என்னுடைய மகிழ்வு இருந்தது. ஏறி தயலாம் வர தோட்டம் வந்துச்சு. எனக்கு 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம், 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவுல என்னன்னா, கடைசியில கட்சியே ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்துல, நீங்க வெளியில மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்காரம் இதுதான் சொன்னேன், நீங்க மக்களை பாருங்க, ஐயா கட்சியை. ஆனால் இவரு என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்ட சாத்திட்டு நான் யாரையும் பார்க்க கூடாது, உள்ளவே இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். இதான் பஞ்சாயத்து.